வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேய் கொடுமைகள். ஹாப்பி அண்ட் ஒயிட் பல்லை காட்டு நல்ல சொல்லா சொல்லு. யாருங்க சாமியா? யாருங்க கண்ணா? யாருங்கப்பா? அடக்க முடியலையே அதுக்குள்ள யாரு? முன்னாடிலாம் பேய்னாலே நம்ம பதறுவோம், 4 கிலோமீட்டருக்கு தெரிச்சு ஓடிடுவோம். பட் இப்பெல்லாம் பேய்கிட்டே போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பேய்க்கே பேமெண்ட் கொடுத்து இன்னும் 4 வீடியோ வந்து பண்ணி கொடுத்துட்டு போமா, கண்டென்ட்டுக்கு பஞ்சமா இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்குலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேய் கொடுமைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிச்சிருவோமா? பேய்க்கும் சண்டை அத ஊரே அடிக்க பாக்குது. பேய் கண்டுபிடிச்சிட்டானாமா. எப்படி லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது என்னடா உச்சா போறதுக்கு இடம் தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கு. அம்மா அடக்க முடியலையே அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல பெல்லு. நீ இருக்கல்ல, நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ பரவாயில்ல, ஏதோ குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்துற ஒரு பேயை கண்டுபிடிச்சிட்டான். புனிஞ்ச மணிக்கு இருக்கேன். நான் கூட இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒருவேளை உண்மையிலேயே பேயை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு, ரொம்ப தைரியமான ஆள் போல இருக்கு, அதனால தான் இப்படி காட்டுறான் அப்படின்னு நினைச்சேன். அமைச்சர் இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் அது என்ன வீடியோ நீங்களே பாருங்களேன். Prosecutor, you proceed. எப்படி மரத்து மேல ஏறி குரல் வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ குரலி வித்தையா? யாருன்னு பாத்தீங்களா? சேம் ஆள் தான். இப்போ வருவான் பாருங்க ஃப்ரேம்ல. என்ன தொங்கிலா காமிக்குது. பரவாயில்லையப்பா, கொடுத்த பேமெண்ட்டுக்கு நல்ல வேலை செய்யுது. இப்படி எல்லாம் கட்டிட்டு உண்டாப்பா நல்லா எல்லாம் வாங்க முடியுது. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இவனுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பேயெல்லாம் மாட்டுது பாருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு 2 பேய்க்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்து கூட்டு வந்திருப்பான் பாருங்க. மத்த பேஜ் மரத்துல தொங்குச்சு, இதுக்கு பேமெண்ட் கொஞ்சம் கம்மி போல, நான் ஜன்னல்ல தான் தொங்குவேன் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க தொங்குற மாதிரி ஜன்னல்ல தொங்கிட்டு இருக்கு பாருங்க. எதுக்குப்பா விடிய தொங்கிக்கிறீங்க? ஏதாவது வேண்டுதல அடம் பிடிச்சிட்டு கிடக்குது பேயே. ஏன் மாப்பிள்ள கையெல்லாம் உதறுது? ஆனா பரவாயில்ல, இவன் எல்லா பக்கமும் போய் பேய் எங்க இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அங்க லைட்டிங்லாம் செட் பண்ணி பக்காவா காமிச்சிடுறான். ரெடி ராகவ்? மேடம் அவங்கள உள்ள வர சொல்லுங்க. பேய்க்கு 2 காஸ்டியூம் தான், ஒன்னு பிளாக் இல்லனா ஒயிட் இப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரி இருக்கா, வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? ரைட், அடுத்த பேயை பார்ப்போம். என்னது பாத்தீங்களா? பிளாக் காஸ்டியூம் போட்ட பேய். மேல பாருங்க, ஒயிட் காஸ்டியூம் போட்டு ஒரு பேய் நடந்துகிட்டு இருக்கு, வாக்கிங் போயிட்டு இருக்கு. ஏனென்றால் வாக்கிங் சென்றால் கொலஸ்ட்ரால் குறையும், பிபி கண்ட்ரோல் ஆகும். நல்லா ஏறுதுப்பா. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன். பேயே கஷ்டப்பட்டு ஏறுது. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. பேய்க்கு கால் கிடையாதும் பாங்க, காலெல்லாம் இருக்குதப்பா. துப்புங்க, நல்லா துப்புங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ, உண்மையாதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அப்புறமா இதே பில்டிங்ல இன்னொரு வீடியோ என்கிட்ட மாட்டுச்சு, அத பாருங்க. கிட்ட வாங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். போன வாட்டி கீழே இருந்து மேல ஏறின பேய் இப்போ மேல இருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணுது. யாருங்க சாமியா? யாருங்க கண்ணா? யாருங்கப்பா? போன வாட்டி வாட்ச்மேன் தூங்கிட்டு இருந்தாப்ல, இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஐயோ என்னடா சொல்ற? பட் மேல போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு பேய். அதுக்கு ஒரே இதுதான், உனக்கு வந்து பேமெண்ட்லாம் பெருசா கொடுக்க மாட்டேன்பா, நீ மேல வாக்கிங் மட்டும் போயிட்டு இரு, மத்தபடி உனக்கு வேற எந்த ஆக்ஷனும் கிடையாது. கீழே இருக்கிற இந்த கருப்பு பேய் தான் மேல ஏறும் கீழே இறங்கும் அப்படிங்கிற அளவுக்கு பிரமாதமா இவர் வந்து 2 பேயை பிடிச்சி வச்சிருக்காப்புல. இந்த 2 பேயை வச்சே ஒரு 15 எபிசோடு 35 எபிசோடு ஓட்டிடுவாரு போல இருக்கு. நீ போதுண்டா, எனக்கு நீ போதுண்டா. டேய், அத பேயின்னு நினைச்சீங்களா நாயின்னு நினைச்சீங்களா? மேல ஏறி நின்றுக்கிட்டா அந்த பேயால எந்திரிச்சு நிக்க முடியாதா? அது பாருங்க தவழ்ந்து போயிட்டு இருக்கு. எங்க 2 பேர் வந்தாங்களே காணோம். இந்த பக்கமா தானே போனாங்க. லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. அந்த பேய்க்கு அந்த அறிவு கூட இல்ல. பேய் போனதுக்கு அப்புறம் இறங்கி ஓட்டாங்களாமா.
இந்த நாயெல்லாம் துரத்திட்டு வந்துச்சுன்னா கடிக்காம இருக்கிறதுக்கு மேல மரத்து மேல ஏறி நின்றுப்போம். அது ஒவ்வொன்னு குலைச்சிட்டு அது பாட்டு போயிரும்ல. அட பாவிகளா, நாய்களை வேற அடியில விட்டுட்டு போயிட்டாங்களே. அதே மெத்தட பேய்க்கும் அப்ளை பண்றாங்க. டேய், முன்னாடில பேய்னா ஒரு மரியாதை இருந்துச்சுடா. உங்களால அது பேய்க்கு உண்டான மரியாதையே போயிரும் போலயே. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பின்னால இருந்து முருக சொல்லிட்டே இருக்க. டாக்டர் பதறி அடிச்சு ஓடுறாரு. ஆஹா, ஒரு பயங்கரமான இதாம்பளுக்கு. மேல பாருங்க, லைட்லாம் அணைஞ்சு ஆனாவது. ஆட்டோமேட்டிக்கா என்னப்பா திரும்புது? ஆஹா, பாத்தீங்களா, இதெல்லாம் உண்மையான பேய் தான். வீல் சேர்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு போகுது. லைட் மேல பத்தி எரியுதுன்னா கண்டிப்பா இது உண்மையான பேயா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இல்லையா? கமெண்ட் செக்ஷன்ல படிச்சு பார்க்கும்போது இல்லப்பா இதை பார்க்கும்போது உண்மையான பேய் வீடியோ மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் தான். அடுத்த வீடியோ நீங்களே பாருங்க. நம்ம தோத்துட்டோம் மாறா. பாத்தீங்களா, செட்டப்ப மாத்திட்டாங்க. அதே கேரக்டர்ஸ் தான். வீல் சேருக்கு பதிலா ஸ்ட்ரெச்சர் ஆடிக்கிட்டு இருக்கா. இருப்பா வரேன். என்ன ஸ்ட்ரெச்சர் ஆடுதுன்னு பாக்குறாப்புல. என்ன ஏதோ மெக்கானிக்க கூட்டு வந்து காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரெச்சர் ஆடிடுச்சாமா. போன வாட்டி வீல் சேர் ஆடிச்சு இல்லையா, இந்த வாட்டி ஸ்ட்ரெச்சர். வீல் சேர் வந்து இந்த ரிமோட் வீல் சேரா ஏதோ இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால அதை வச்சு இது பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த 2 வீடியோ கூட பரவாயில்ல. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னு வைங்களேன், மிரண்டுவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு நேரம் வீல் சேர்ல பேய் இருக்கு, ஸ்ட்ரெச்சர்ல பேய் இருக்குன்னு தானே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, ஒரு ஸ்டெப் மேல போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கறானே நீயே பாரு. பாத்தீங்களா, அவங்களே பேயாவும் மாறிட்டாங்க. ஸ்ட்ரெச்சர் பேயா இருந்துச்சு, வீல் சேர் பேயா இருந்துச்சு. அடுத்தது எதோ பேயாக்குன்னு தெரியல. சரி ஓகே, நம்மளே பேயாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5, 6, 9 சரியா இருக்கு. மிருதன் படத்தை பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து. கடைசி ஒருத்தன் பாருங்க, ஓவர் பர்ஃபார்மன்ஸ். கொடுத்த காசுக்கு மேல தலையெல்லாம் கீழே போட்டு நடந்துகிட்டு இருக்காம பாருங்க. அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் உண்மையான பேய் பார்த்துச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம்ல. டேய், நாங்க என்னைக்குடா இப்படி எல்லாம் போனோம், நாங்க என்னைக்கு இப்படி போனோம், என்னைக்காச்சும் நீ பாத்தியா அப்படின்னு நாக்க புடுக்குற மாதிரி கேட்குமா கேட்காதா? God bless you, good girl. பர்ஃபி பர்த்டே விஷ் பண்ணுவா. ரைட்ரா, சேர கயிறு கட்டி இறக்கிட்டாங்களா? இது இங்க வழக்கமா பண்றது தான். பேய் எங்க காணா? சர்ப்ரைஸ் என்ட்ரி. பேய் கவர்க்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் அந்த சேரை கொண்டு போய் பேய் மேல போட்டு விட்டாங்களாமா. பேய்க்கு வலிச்சிருச்சு. டேய், எவன்டா போட்டு விட்டீங்க அப்படின்னு அது தடவிக்கிட்டு வேற கிடக்குதுங்க இந்த பேய். இங்க பேய் காணோம். வருமா அந்த வருதுப்பா. நீச்சல் அடிச்சு வருதுப்பா. இந்த பேய் காத்துல நீச்சல் அடிக்குது. அடடடடடா, எப்படா வகை வகையா கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா பரவாயில்ல, இந்த பேய்க்கு காஸ்டியூமை மாத்திட்டாங்க. ஒயிட் இல்ல, பிளாக் இல்ல, ஒரு மாதிரி காவி கலர்ல போட்டு விட்டுருக்காங்க, ப்ரௌன் கலர்ல. நீச்சல் அடிக்குது. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தா காத்து மேல காத்து கீழே அப்படின்ற பாட்டே ரெடி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. காத்துல நீச்சல் அடிச்ச பேய். வரே வா, எப்படா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பக்கெட் தூக்குது, இது இழுக்குது. அங்க பாருங்க, தவக்கலம் பேய். என்னடா இது, தவக்கலம் மாதிரி தவிக்கிட்டு கிடக்குது இந்த பேய். மொத்தமா இவங்க வச்சிருக்கிறது 4 ஃபார்மேட் தான். பேசாம நானும் வந்து பேய் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
நீங்களும் சேர்ந்துருங்க நல்லா ஆயிடுவீங்க. எல்லாத்துலயும் கயிறை கட்டி விட்டு இழுத்து 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 விடணும். அதுக்கு 2 பேர் தேவை, கயிறை கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பேயை வந்து தவக்கலை மாதிரி எதுலயாச்சும் ஏறணும் இறங்கணும், கையை கீழே வச்சுதான் நடக்கணும். கையை தூக்கூடாது, இப்படி நேரம் நடக்கூடாது. கையும் காலையும் கீழே வச்சு இப்படி நாய் மாதிரி நடந்து வந்தா அவனதான் பேய். 2 காஸ்டியூம், பிளாக் கலர் ஒயிட் கலர், இவ்வளவு இருந்தா போதும். வாரத்துக்கு 4 பேய் வீடியோ போட்டு பயங்கரமா சம்பாதிச்சிடலாம் போலயப்பா. ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. அந்த அன்னைக்குதாப்பா பேய். இது வினோதமான பேயா இருக்கே. ஈனு பல்ல காமிச்சிருக்கு. பொரியலா பேயா இது? பரவாயில்ல, இது கொஞ்சம் டிஃபரெண்டா டிசைன் பண்ணிருக்காங்க இந்த பேய. ஹாப்பிடென்ட் ஒயிட் பல்லை காட்டு நல்ல சொல்லா சொல்லு. இருக்கு. இது என்ன பண்ணும் புரியல? பயம் கொடுத்துருச்சாமா இந்த பேய், கொரில்லா பேய். பட் இவங்களை உண்மையிலேயே பாராட்டணும். மற்ற பேய் மாதிரி அந்த முடியை விரிச்சு போட்டு இப்படி நட அப்படி நடன்னு சொல்லாம இதுக்குன்னு ஒரு டிசைன் ஒன்று பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த வகையில இவங்களை உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க. இது யாரியா நல்லா போடுங்க. நடுவளையில நின்னு கூப்பிட்டு என்ன கதை வாட்டி விட்டாங்க. ரைட்டு. இந்த சத்தமா அங்க கேக்குதுப்பா. டேய், கேப்ல கெட்டி வச்சிருக்க கயிறுலாம் அப்படியே தெரியுதுடா. ஏண்டா இவ்வளவு மோசமாடா பண்ணுவீங்க? பேய் வந்துருச்சாமா? டேய், இதான் பேயா? ரைட்ரா. பேய் அவர் காலை தூக்குதாமா. ஆனா நல்லா காமெடி பண்றீங்களாடே. அவனே காலை தூக்கிக்கிட்டு பேய் தூக்கிருச்சாமா. வேற என்ன கயிறு தீர்த்துறா. ஐயோ, பேக்லயும் கயிறை கட்டி வச்சிருக்காங்களே. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. இதுக்கு கயிறு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை போட்டே ஆட்ட விட்டாங்க. தெரியுதா? இவ்வளவு ஆடுதாமா. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு தெரியலையாமா. சூப்பர் ஸ்கிரிப்டரா, நல்லா பண்றீங்களா. அடுத்து என்ன? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைட், ஃபாதர் கிரைட். என்ன வந்து விளையாடிட்டு இருக்கீங்க பேய்? எங்க இருந்து டவுன்லோட் பண்ணீங்க பேய? ஒரு உருப்படியான ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடுறது இல்லையா? ஐயோ ஐயோ சாம, நெக்ஸ்ட் டைம்லாம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கரெக்டா டிசைன் பண்ணி தரேன். இந்த நூலை கட்டி இழுக்கிற வேலைலாம் வேணாம் நெக்ஸ்ட் டைம். ஓகே? பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. சாப்பாடுல கட்டி விட்டாங்களா? இது பண்றதுல நீதானா? தமிழா? நான் பக்கத்துல வர போறேன். ஏன் வரக்கூடாது? ஸ்ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான், நம்ம வெயிட் பண்ணலாம். நீ இங்க தான் இருக்கனா? இந்த சேரை ஆட்டி காட்ட முடியுமா? டேய், என்னடா பேய்க்கு டாஸ்க் கொடுக்குறீங்க? ஒரே ஒரு தடவை கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. இங்கதான் இருக்கணும். சேர ஆட்டி காட்டணுமா? பேய் கேட்க எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்ல, அதுவும் ஆட்டி காட்டுதா? சூப்பர்ரா. டேய், நீங்க தான் இருக்கியா? அதான் ஆட்டிடுச்சு. அப்ப இங்கதான் இருக்குன்னு அர்த்தம். நீங்க தானே கேட்டீங்க. பாத்துட்டேன். ஏன்டா டெய்லி ஒருத்தன் கிளம்பி வந்துடுறீங்க வீலாக்குன்னு சொல்லிட்டு பேய வச்சு. ஆனா இவனை பாராட்டணும்யா. கயிறு தெரியாம அந்த சேர் ஆடிச்சுல, ஓரளவுக்கு ரியாலிஸ்டிக்கா எடுக்கிறாங்க நம்ம ஆட்கள். பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பாராட்டணும். அந்த வகையில தமிழனை பாராட்டணும்பா. வரட்டா? பேய் வந்து சேரை நம்ம கண்ணு முன்னாடி தூக்கி இங்கிட்டு அங்கிட்டும் ஆட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு அப்படி ரியலா யோசிச்சு பார்ப்போமே. பதறி அடிச்சு ஓடிட மாட்டோம். ஒரு பதட்டம் வராது, உடம்பெல்லாம் வேத்துறாது. பரவாயில்லையப்பா ஆட்டிட்டியே கைஸ். பாருங்க கைஸ், நம்ம பேய்கிட்ட கேட்ட மாதிரி பேய் நம்ம கிட்ட சேர ஆட்டி காமிச்சிருச்சு கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேய் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கை நீட்டு, கையை ஒழுங்கா காட்டு. என்ன இடம் பிடிக்கிற? இதெல்லாம் உண்மையா பண்றானுங்களா என்ன ஏதுன்னு தெரியல. நம்மளும் சுத்துறோம், நடராத்திரில சுத்துறோம், அங்கங்க போறோம், நம்ம கண்ணுல எந்த ஒரு பேயும் மாட்ட மாட்டுது. ஆனா இவனுங்க போற இடத்துலலாம் பேய் மாட்டிடுது. அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்னடா ஒண்ணும் புரிய மாட்டுது. பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பேசுறாங்க, இவங்க சொல்றதெல்லாம் பேய் பண்ணி வர காட்டுது.
என்ன அந்த மாதிரி குத்தி அடிச்சு காமி, சேர தூக்கி காமி, அந்த பேக் மேல தூக்கி கீழே இறக்கு, ஜன்னல மூடு, தர ஃபேனை போட்டு விடு, லைட்டை போட்டு விடு. இதுக்கப்புறம் பேயை கூட்டு வந்துடுறாங்க. நீ சாம இங்க சொல்றதை கேட்கறதுக்கு என் வீட்டுக்கு வந்துரு, ஓகேவா? ஃபேனை போட்டனா ஃபேனை போட்டு விட்டுரு, லைட்டா அப்படி விட்டுரு, கை கால் அமுக்கி விட்டுரு, நான் உனக்கு நல்ல பேமெண்டா போட்டு கொடுத்துறேன்ற அளவுக்கு பேயை கொண்டு போயிடுவாங்களான்னு என்னன்னு புரியல. நான் இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரு தடவை கூட பேயை பார்த்தது கிடையாது. எதாச்சியா நம்மளோட நிழலை பார்த்து பயப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு. நீங்க பேயை டைரக்டா பார்த்திருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கா? உண்மையிலேயே பேய் இருக்குன்னா நீங்க நம்புறீங்களா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லுங்க. இவங்க பண்ற வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா நமக்கும் பேய் மேல இருக்கிற பயம் எல்லாம் போயிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. தலைவனே சொன்ன தூக்கி நிறுத்துறானா பாத்துக்க என் கட்சியை பத்தி. சோ இந்த வீடியோ பத்தின கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீ சொல்றங்கறதுக்காக. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த பேய் வீடியோ. யாரெல்லாம் இந்த பேய் வீடியோ பார்த்து வயிறு குலுக்க சிரிச்சிங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முன்னாடிலாம் பேய் வீடியோனா பயத்தோட பார்ப்போம், இப்பெல்லாம் நல்லா சிரிக்கிற அளவுக்கு நகைச்சுவையா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப் காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணுல காட்டுவான், ஓகேவா? அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த நோட்டிபிகேஷன் வரலன்ற கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும் பார்த்தது, பக்கத்து வீட்டுல போய் எட்டி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஐக்கன் ஒருத்தங்க வந்திருப்பான். அவன் மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டினீங்கன்னு வைங்களேன், ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டான் வந்து சேரும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக்.